வணக்கம். சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான தலைப்பு குறித்து நாம் உரையாடப் போகிறோம், விவாதிக்கப் போகிறோம். ஒரு மனிதனுடைய அடிப்படையான உயிரை கொடுக்கிற விஷயம் தாய் என்றால் அவனுடைய வளர்ச்சியும் வாழ்க்கையும் வழிகாட்டுதலையும் தருகிறது மொழி. தாய்மொழி என்பது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அந்த மொழி வெறும் தகவலை கடத்துகிற ஒரு கருவியாக இருக்கிறதா, அல்லது ஒரு இனத்தினுடைய அடையாளத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் சுமந்து செல்கிற ஒரு உயிராக இருக்கிறதா? இந்த தாய்மொழி இன்றைய சூழலில் எந்த நிலையில் இருக்கிறது? ஆத்மார்த்தமாக அந்த மொழியை நாம் நேசிக்கிறோமா, சுவாசிக்கிறோமா, வாசிக்கிறோமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இன்றைய சூழலில் நிலவுகிறது. ஆங்கங்கே நாம் பார்க்கின்ற சமூக வலைதளங்களில் வருகின்ற தமிழ் பதிவுகள் இவைகளெல்லாம் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே. மொழிப்பற்று என்றால் என்ன, அது எவ்வாறு இருக்க வேண்டும், உண்மையாக இருக்கிறதா, விளம்பரத்திற்காகவா, அதை பற்றி தான் பேசவிருக்கிறோம். இரண்டு பார்வைகளோடு இரண்டு அணியினர் வந்திருக்கிறார்கள். தாய்மொழி பற்று உண்மையாக இன்றும் இருக்கிறது, உயிர்ப்போடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அணியிலிருந்து பேச வந்திருக்கிறார். அதை போல இன்றைய சூழலில் தமிழ் மொழி மேல் இருக்கின்ற பற்று வெறும் விளம்பரத்திற்காக மட்டும்தான். பேசுவோம் விரிவாக. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது. உண்மையாக இன்றைக்கி தாய்மொழி பற்று உண்மையாக இருக்குதா? ஆமாம் சார், தாய்மொழி பற்று இந்த அளவும் உண்மையாக தான் இருக்குது. அதாவது பழப்புக்காக வேறு நாட்டுக்கோ வேறு ஊருக்கோ போய் அந்தந்த மொழியில் பேசுகிறது வேணால் இதுவாக இருக்கலாம். ஆனால் தாய்மொழியை மறந்துட்டு அதை போனீங்கன்னாக்கா அது எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு கட்டடம் கட்டணுன்னாக்கா பேஸ்மெண்ட்டு முக்கியம். பேஸ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் மேலே மேலே கட்டணம் போனாக்கா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. தாய்மொழியை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு வேலைக்காக பழப்புக்காக வேறு மொழி கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. தாய்மொழி பற்று உண்மை தான், விளம்பரத்துக்காக இல்லைங்கிறது தான் என்னோட. ஓகே, அடுத்தது எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிறப்பான வாழ்வுக்கு அடித்தளம், அறிவுக்கு அடித்தளம். எல்லா மொழிகளையும் வாசிப்போம், அனைத்து இந்திய மொழிகளையும் நேசிப்போம், தாய்மொழியை பூஜிப்போம். இதுதான் ஆக்சுவலாக உண்மையே நம்ம மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய வாசகம் இதுதான். எல்லா மொழிகளையும் கற்று வையுங்கள், ஆனால் தாய்மொழியின் மீது பற்று வையுங்கள். அந்த பற்று உண்மையானதாக இருக்க வேண்டும். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூத்த மொழியாக இருக்கக்கூடிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எத்தனையோ மொழிகள் அதாவது ஒன்றுபட்ட மொழிகள் எத்தனையோ மொழிகள் வந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இன்றளவும் தொன்மையாகவும் தூய்மையாகவும் வளர்ப்போடும் ஒரு உயர்ந்த நிற்கக்கூடிய ஒரே மொழி எதுனா நம்மளுடைய தமிழ் மொழி மட்டும்தான். ஏன் ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கக்கூடிய தனித்துவத்தை விட நம்மளுடைய தமிழ் மொழி மேலோங்கி நிற்குது அப்படின்னா, அதனுடைய வளமையும் செழுமையும் தாண்டி அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பற்றுதலாலும் தான் இன்றளவும் அது உயிர்ப்போடு இருக்குது. தமிழ் மொழி இன்று மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, நாளையும் என்றும் உயிர்ப்போடு இருக்கும். உண்மையான பற்றுனால் அது வீழக்கூடிய மொழி அல்ல, எழக்கூடிய மொழியாக வளர்ச்சி அடையும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. பழங்காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய தமிழ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐயன் பெருமான், திருவள்ளுவர் பெருமான் 1330 குறளையும் எழுதி வைத்து சென்றார். அதை வழி வழியாக கவிதையாக கம்பன் தந்து சென்றார். அந்த கம்பன் தந்து சென்ற கவிதையை பாரதியார் தொகுத்தார். பாரதியார் தொகுத்த கவிதையே இன்றளவும் நாம் வைரமுத்து, வாலி போன்ற பல பாடலாசிரியர்கள் தமிழை பின்பற்றி தமிழுக்காகவே வாழ்ந்து இன்றை வரைக்கும் தமிழுக்காகவே உயிர் தந்து சென்றார்கள் என்றால் அது வளர்ச்சிக்காக மட்டும்தான். தமிழ் பற்று இருக்குது, தமிழ் உண்மையாக இருக்குது, உயிர்ப்போடு இருக்குதுன்னு கேட்குறாங்க. பட் இவங்க பேசுகிற மொழிகள்லாம் இன்றைய காலகட்டத்தில் உண்மையாக இருக்கிறதாங்கிறது நான் உங்கள்கிட்ட கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு காலமாக ஒரு மொழி பற்று இருந்திருக்குது. தாய்மொழி என்பது தாயை விட அதிகமாக நேசிக்க வேண்டிய ஒன்று, உயிரோடு கலந்து விட்ட ஒன்று. அதனால தான் பார்த்திங்கன்னா 1967 மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் வந்தது. அதுக்கான அடிப்படை என்னென்னா தாய்மொழி பற்று. தன்னுடைய உயிரை விடவும் பார்த்திங்கன்னா மொழி பற்று என்பது, தாய்மொழி பற்று என்பது ரொம்ப முக்கியமானது என்று சொல்லி உயிரை கூட பார்த்தீங்கன்னா தன் உடல் மீது தீ வைத்து கொண்டு மொழிக்காக உயிரை விட்ட சமூகம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகம். அந்த வரலாறு நமக்கு தெரியுது. இங்கே கனடா தேசத்தில் பிறந்து இங்கிலாந்தில் வளர்ந்து தமிழகத்துக்கு மதம் பரப்ப வந்த ஜியு போப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குறான்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்லறையின் மீது எழுதி வைக்க சொன்ன வரலாறு நமக்கு தெரியும். ஒரு தமிழனாக இல்லாட்டா கூட தமிழ் மேல பற்று இருந்துச்சு. அதே மாதிரி இலங்கை சேர்ந்த சச்சிதானந்தன் சொல்றாருல, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேகம் வேண்டும் சொல்றதுலாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஆனால்
இன்னைக்கு என்னவா இருக்குது. நம்ம பேச வேண்டிய தலைப்பு அதுதான். இந்த பக்கம் நாங்கள் வந்து விளம்பரத்துக்காக தமிழ் பற்று வந்து இன்னைக்கு விளம்பரம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பேச வந்தோம். ஆனால் தமிழ் பற்று உண்மையாக இருக்குது என்று பேச வந்த இவங்க தான் வந்து எதிரணியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோட்டோ எடுத்தாங்க, வந்து படம் எடுத்தது அதுதான். அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணவே மைக் அதை ஒளி வாங்கி வச்சு படம் எடுத்துட்டாங்க. எதுக்காக இது ஒரு விளம்பரம் தான், அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரமாக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரமாக இருக்குது குற்றச்சாட்டாக சொல்ல, வருத்தத்தோடு சொல்கிறோம். ஊடகங்கள் இந்த விளம்பரம் இது எல்லாமே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மொழி பற்றி எல்லாமே ஒரு விளம்பரமாகவும் ஊடக வெளிச்சத்துக்காகவும் போடப்படுகின்ற நாடகமாக தான் எனக்கு வந்து அதில் உயிர் இல்லைங்கிறீங்க நீங்கள். அப்போ அதில் சார் இப்போ இருக்கிற தமிழ் பற்று மீது ஒரு உயிர் இல்லைங்கிறீங்க. அதில் அந்த பற்று மீது ஒரு உயிர் இல்லை, இல்லை ஒரு குறைவாக இருக்குது, கொஞ்சம் ஊசலாடி கொண்டு இருக்கு. இப்போ பாரதியாருடைய நினைவுதான் பாரதிதாசன் நினைவுலாம் வருது. அதுக்கெல்லாம் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு தான் அவங்க இது நம்ம தமிழ் பண்ணாங்க, அதுக்காக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மொழி பற்ற எத்தனை பேர் நினச்சி பார்த்தாங்க. ஒன்லி அவங்க வந்து ஒரு மொபைலில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அந்த விளம்பரத்துக்காக மட்டும்தான் தேடினாங்க தவிர்த்து, அப்படியே அவங்க போகும்போது அந்த நிகழ்ச்சிகளில் ஒரு பாரதியார் ஃபோட்டோலாம் வச்சுருந்தா கூட போயிட்டு ஒரு பூ போடுற மாதிரி கரெக்டாக அதுவும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதோட அந்த ஸ்டேட்டஸோட முடிஞ்சு. அதை தாண்டி அவருடைய கவிதைகள் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதை நம்மளுடைய அடுத்த சமுதாயத்துக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாய்மொழி பற்று உண்மையானதுன்னு சொல்லவே முடியாது. அது வெறும் முற்றிலும் விளம்பரத்துக்கானது மட்டும்தான். ஓகே, நன்றி நன்றி சார். தாய்மொழி அதை வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல 4 பேர் ரொம்ப முக்கியமான பங்கு. தாய், அவங்க மூலமாக தான் அந்த மொழி வந்து கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு. 2வது வந்து நம்மளோட சொசைட்டி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. இப்போது நம்ம பேசுகிறோமே எல்லாராலையும் முழுமையாக வந்து சுத்த தூய தமிழில் பேச முடியாது. ஏன்னா நம்ம வழக்கில் வந்து தங்கிலீஷ் கலந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். 3வது விஷயம் ஆசிரியர். ஒரு தமிழ் நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா என்னோட அழுத்தம் திருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது காரணம் என்னோட ஆசிரியர். ஆனால் என்னோட குழந்தையாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற குழந்தைங்களோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ முழுமையாக யாரும் தமிழ் பேசுறது கிடையாது. 4வது விஷயம் நம்மளோட அரசியல்னு சொல்கிறத விட நம்மளோட கவர்மெண்ட், அவங்களோட பங்கு இதில் முக்கியமாக இருக்குது. இப்போது நம்ம பேசணுமா, ஜப்பானுங்கிற நாட்டில் வந்து ஈஸியாக உள்ள எந்த ஒரு ஃபாரினரும் உள்ளே போக முடியாது. ஜப்பானீஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் போக முடியும். அதுக்காக ஒரு பெரிய டிமாண்டு வந்து இந்த எஜுகேஷன் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அங்கே போனோம்னா அதில் டெஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் கனடா போகணுன்னா ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. அதே போல் நீங்கள் வியட்நாம், நான் 2022 போயிருக்கேன். எங்களால் வந்து வியட்நாமிஸ் தெரியாமல் எங்கேயுமே போக முடியல. பட் தேங்க்ஸ் டு கூகுள், ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தர் இருக்கிறதுனால நாங்கள் என்ன வேணுமோ அதை வந்து இங்கிலீஷில் எழுதி இல்லை தமிழில் எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிக்கலாக முன்னேறி இருக்காங்கன்னா எல்லாமே மோட்டார் கார்ஸ், மொபைல்ஸ், டேப் எல்லாமே காரில் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் பேசும் மொழி வியட்நாமிஸ். அத மாதிரி நம்மளும் வந்து என்னைக்கு நம்ம வந்து விளம்பரப்படுத்தாம நம்ம உண்மைக்குமே தமிழ் மொழியை உள்ள கொண்டு வரோமோ அப்போதான் நம்ம வந்து உண்மையான ஒரு தமிழ் பற்றோடையும் இல்ல ஒரு தாய்மொழி பற்றோடையும் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ரொம்ப தெளிவான பார்வை வச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல வந்து தமிழ் எப்படி இருந்து தமிழ் மொழி பற்றுக்காக என்ன எங்க மக்கள்லாம் பண்ணாங்கிற காலம் மாறி இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில் இருக்கும். தொழில்நுட்பம் மாறி இருக்கிறது. நம்ம மொழியை பயன்படுத்துறதோ வாழ்க்கையை நடத்துகிற முறைகளோ மாறி இருக்கிற சூழல் அதே பற்றோடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பொழப்புக்காக தாய் நாட்டை மறக்கிற மாதிரி தாயை மறக்கிற மொழியை நம்ம மறந்துட்டோமா? எந்தெந்த ஏரியாவெல்லாம் மக்கள் உண்மையாகவே தமிழை நேசிக்கிறார்கள் உங்களால் சொல்ல முடியுமா? எதிரணியில் கூறினார்கள் இன்று விளம்பரத்திற்காக இளைஞர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் என்று. இல்லை, இன்று அனைத்து விதமான அதில் தமிழ் உணர்வு வளர்ப்பது இன்றைய இளைஞர்களே. எல்லோருக்கும் தாய்மொழி உணர்வு இருக்கிறது. ஆனால் இந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு வருகிறவர்களும் இருக்கிறோம். நிச்சயமாக அரசு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிற போது எவ்வளவுதான் இருந்தாலும் எந்த இதை பேசினாலும் முதல்ல தாய்மொழியில் சிந்திச்சு தான் வேறு மொழியில் நம்ம வெளியே பேச போகிறோம். அதில் டிரான்ஸ்லேட் நம்ம மனசு அங்கே உள்ள உட்காந்து கம்ப்யூட்டர் மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வெளியே பேசுகிறோம். அதில் கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் கூட நிறைய வரலாம். அதை பற்றி நினைக்காதவன் புழுவண்டாக பேசுகிறான், நினைக்கிறவன் தயங்கி பேசுகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். ஆகவே நிச்சயமாக தாய்மொழி உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு மறக்கப்படக்கூடாது. அதுதான் நமக்கு பெருமை என்பதை ஒவ்வொருவரும் நினைத்தால் தாய்மொழியும் வளரும், நம்முடைய வம்சமும் வளரும், தமிழுடைய பெருமையும் வளரும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் நான் வந்து 3 காரணங்களை சொல்லுவேன். ஒன்று வந்து மதமும் அரசியலும், 2வது வந்து பெற்றோர்களின் பேராசை, அதுதான் அந்த அம்மா சொன்னதில் வருது, 3வது வந்து விளம்பர ஊடகம்.
ஊடகம்னு பொதுவாக சொல்லக்கூடாது, விளம்பர ஊடகம். அவங்க சொன்னதுலேயும் இவங்க சொன்னதுலேயுமே அந்த கருத்து இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீரியலை விட நிகழ்ச்சிகளை விட விளம்பரங்கள் தான் அதிகமான நேரம் ஒளிபரப்பப்படுது. அந்த விளம்பரங்கள் எல்லாமே வேற்று மொழியிலேருந்து டப் பண்ணப்பட்ட விளம்பரங்கள் தான் அதிகம். பெற்றோர்களின் பேராசை சொன்னேன். பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளையும் எல்லா பிள்ளையும் மற்றவங்கள மாதிரி அந்த மீடியத்தில் படிக்கணும், அப்படி படித்தாதான் அவன் அறிவாளி. அவங்க நினச்சிக்கிறாங்க ஆங்கிலத்தில் படித்தா மட்டும்தான் அது அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அந்த மொழியின் மூலமாக அவர்கள் உலகத்தை பார்க்க வேண்டிய ஒரு காரணமே தவிர அவர்களுக்கு வந்து ஆங்கிலம் படிக்கிறதுனாலையோ ஆங்கிலம் பேசுவதனாலையோ அவங்க பெரிய அறிவாளிகள்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பெற்றோர்களுடைய பேராசை. மூணாவது மதமும் அரசியலும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில காலகட்டத்துக்கு பிறகு பக்தி இலக்கியங்கள்னு தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அதில் போய் சேர்த்துட்டோம். ஸோ அதுவும் ஒரு அச்சுறுத்தலுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். வளர்ச்சிக்கான காரணம் தாய்மொழி. ஏன்னா நீங்கள் எத்தனை மொழியில் பேசினாலும் எத்தனை இடத்துக்கு போனாலும் நீங்கள் சிந்திக்கின்ற மொழி, உங்களுடைய மொழியை சுயமரியாதையோடு உங்களை நிலைநிறுத்துகிறது உங்களுடைய தாய்மொழி தான். அப்போ அந்த சுயமரியாதையோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே உங்களுடைய தாய்மொழி பற்றை தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இங்கே பேசுகிறீங்களே எல்லாருமே உங்கள் வேறு மொழியிலையா யோசிக்கிறீங்க? வேறு மொழியிலையா நீங்கள் வந்து நீங்கள் என்ன பேசணுன்றதை பற்றி யோசிக்க போகிறீங்க? இல்லையே. நம்ம சிந்திக்கின்ற மொழி தான் நம்முடைய தாய்மொழி. நம்ம சிந்திக்கின்ற மொழி நம்ம உணர்வோடு நம்ம வைக்கிறது. அப்போ அந்த உணர்வுள்ள ஒரு மொழி நிச்சயமாக உணர்வுள்ள மனிதன், உயிருள்ள மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த உணர்வு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும். அந்த உண்மையான பற்று நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவு கொண்டு வந்துடணும். உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சிந்திக்கின்ற மொழி அவங்களுடைய தாய்மொழி தான். ஏன்னா தாய்மொழியை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வேறு எந்த மொழிக்கு போனாலும் ஒரு மொழியோட அடிப்படை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த மொழிகளை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தாய்மொழி கற்றுக்கிறது, நேசிக்கிறது, பற்று வருதுன்றது வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான ஒரு தொடர்பாக மாறிடுது. அது விளம்பரம் கிடையாது. அது ஒருவேளை நீங்கள் விளம்பரம்னு சொன்னீங்கன்னா ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கடத்தக்கூடிய தாய்ப்பாலை நம்ம விளம்பரமாக சொல்லுவோமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. ஏன்னா தாய்ப்பால் எந்த அளவுக்கு அவசியமோ அதே போல் தாய்மொழியும் அவசியம். அப்போ அதை வந்துட்டு நம்ம விளம்பரம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறது தவறு. இன்றைக்கு பதிவு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏடுகளும் பத்திரிகைகளையும் தாண்டி நம்ம கையிலேயே ஊடகங்கள் இருக்கிறதுனால நம்ம அதில் பதிவு பண்ணுறோம். அப்போ நீங்கள் அதை விளம்பரமாக பார்த்தா விளம்பரம், நான் பதிவு பண்ணுறேன், நான் என்னுடைய மக்களுக்கு தெரிவிக்கிறேன், நானாவது இதை பண்ணுறேன்னு சொல்லி அதை ஒரு எழுச்சியாக பார்த்தா அது உணர்வுபூர்வமானது, உயிர்வுபூர்வமானது. அப்போ உங்களுடைய பார்வையில் தான் அது இருக்குது. இரண்டாவது, நான் தமிழ்நாட்டு அரசனுடைய தூய தமிழ் பற்றால விருது வாங்கின ஒரு விருதாளருங்க. நான் அரசு விருதாளர். ஆனால் இதை உங்களுக்கு அற்புதமாக தெரிஞ்சாலும் என்னுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. இப்போ நான் தூய தமிழ் சார்ந்து இயங்குறேன். என்னுடைய பேச்சில் பிறமொழி கலப்பு இருக்காது, அறவே வந்து ஒளிஞ்சிரும். எப்பயோ ஒரு சொற்கள் என்னை அறியாமல் வரலாம். அப்படி நான் இயங்குறப்ப என்னுடைய புலன நிலைப்பாடு, என்னுடைய படவரி நிலைப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ ஒரு நண்பருடைய வீட்டில் அவங்களுடைய அக்காக்கோ தங்கச்சிக்கோ யாருக்கோ குழந்தை பிறக்கிறப்ப, மச்சான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குடா, தமிழில் தான் பேர் வைக்கணும், இந்தந்த எழுத்துக்கள்லாம் அனுப்புகிறேன், அதில் தமிழ் பார்த்து சொல்லி தூய தமிழ் பேராக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் விளம்பரத்துக்காக நான் என்னுடைய நிலைப்பாடு வச்சாலுமே கூட அங்கே ஒரு குழந்தையினுடைய பெயர் அங்கே தூய தமிழுக்கு மாற்றப்படுதுன்னா அது வரவேற்கத்தக்கது, அது உணர்ச்சி பூர்வமானது, உண்மையானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் விளம்பரமாக பார்த்தா அது விளம்பரம், நீங்க வந்துட்டு அது உணர்வு பற்றா பார்த்தா பற்றுது. நீங்க எதுல பாக்குறீங்க அப்படின்றது உங்களுடைய கடைக்கன் பார்வையில தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். மிக தெளிவான விஷயங்களை சொல்றாங்க. நீ விளம்பரங்க மேல ரொம்ப மலினப்படுத்தாதுங்க. அந்த பார்வையில் எங்களுடைய பற்று எப்பயும் இருந்துட்டே இருக்குது. தமிழ் சார்ந்த உணர்வுகள் எல்லாருள்ளேயும் ரொம்ப ஆழமா இருக்குது. தாய்ப்பாலை போன்று, கொடி உறவியை போன்று தமிழுறவு எந்த விஷயங்கள், எந்த தாக்கங்கள் வந்தாலும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்கள் பார்வையில் தான் கோளாறு அப்படிங்கிறாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சாத்தியப்பட்டது, பொறியியல் எல்லாமே வந்து சாத்தியப்படுது. எங்குன்னு சொன்னால் ஈழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக செஞ்சாங்க. எல்லாமே மருத்துவம் பொறியியல் எல்லாத்தையும் வந்து தமிழில் வந்து சாத்தியப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அடிப்படை இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான நூல்கள் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான நூல்கள் வந்து தமிழில் வந்துருச்சு. அதனால் வந்து தமிழில் வந்து எதுவும் சாத்தியப்பட முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் சார். நீங்கள் 67, 62 காலகட்டங்கள்லேருந்து மொழி மாற்றங்கள் வந்தது, புத்தகங்கள் நிறைய வந்தது, பள்ளிகள் மாறினது, கல்வி மாறினது, குளோபலைசேஷன் சொன்னீங்கன்னா லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், 3 தனியார் மயமாக்கப்படல், உலகமயமாக்கப்படல், வணிகமயமாக்கப்படல் அப்படிங்கிற 3 விஷயங்கள் மாறுறப்ப இந்த நிறைய குடும்பங்களே சிந்தனைகளை மாற்றங்கள் வருது. மொழி மேலே நான் சொல்கிறது பற்றை மட்டும்தான் சார். ஏன்னா
தமிழ்னா பிறந்தா 4 வாரம் தமிழ் பேசி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் முதல்ல அவன் காதில் விழுது. அம்மா மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, சுட்டம்லேருந்து குடும்பத்திலேருந்து தெருவிலேருந்து ஊர்லேருந்து எல்லாம் அந்த மொழியில் தான் பேச போகிறாங்க, அந்தந்த ஊரில் அந்த மொழி பேச போகிறாங்க. அந்த சூழல் மாறிக்கொண்டே வருகிறது. நீ சொன்ன மாதிரி கேட்டவொடனே ஒரு பேண்ட்டை போட்டு ஷூவை போட்டு ஒரு டையை கட்டி 2 வார்த்தை இங்கிலீஷ் பேசினாதாங்கிற ஸ்டேட்டஸ், அந்த மோகம் என்றைக்கு வந்ததோ அதுதான் பட்டுலேருந்து விலகி போன ஒரு காலமாக பாருது. அப்போ என்ன கேட்டால் மீண்டும் நம்ம ரீஇன்வென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூழ்நிலை வந்து இந்த இணையங்கள் மூலமாகவும் சமூகங்கள் ஊடகங்கள் மூலமாக நிறைய மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நாம அது பிடிக்குதோ பிடிக்கலையோ பேசுகிறான் தமிழ்ங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா அம்மாக்களுக்கும் வந்து உண்டான சூழல் தான் இருக்குது. பட் அதனால் என்னன்னு கேட்டால் அந்த விளம்பரங்களும் தேவைங்கிற பார்வை தான் இன்றைக்கி. நான் அது கூட இல்லாமல் போனால் என்ன ஆகிடுங்கிற அந்த ஒரு பயம் இருக்குது. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. காலந்தோறும் எல்லாமே வந்து காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தாய்மொழி பற்று என்பதும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு ஒரு விளம்பரத்துக்கான தான் மாறி போச்சு. ஆத்மார்த்தமான உணர்வு இல்லைங்கிறீங்க நீங்க. ஓகே, இளைய தலைமுறைகள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆங்கிலம் பேச தெரிஞ்சாவே ஆங்கில அறிவு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது அப்படிங்கிற கருத்து ஏற்படுது. சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு ஒரு மொழிப்பற்றோட கொண்டு வரணும் அப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களை முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு அடுத்த மேல்நிலை கல்விக்கு போகிறதுக்கான மதிப்பெண் பட்டியலில் அந்த விழுக்காட்டில் தமிழ் மொழிக்குரிய மதிப்பெண்ணையும் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா தமிழ் மொழியில் என்ன பண்ணுவாங்க, பற்று வந்து மதிப்பு வந்து கூடும். இது வந்து நீங்கள் ஒரு மருத்துவத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தமிழ் மதிப்பெண்ணை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு இது ஒரு மொழிப்பாடம், இது ஒரு மொழி மட்டும் அடிப்படையான புரிதலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா தமிழ் மொழி வளராது. அப்போ நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல யோசனை சார், நல்ல யோசனை. ஃபஸ்ட்டு செவி வழி செய்தியாக இருந்துச்சு, செய்தியாக இருந்துச்சு. செவி வழி செய்தியாக நம்ம ஒவ்வொரு விஷயமா கேட்க ஆரம்பித்தோம். அப்புறம் எதை கிறுக்க ஆரம்பித்தோம், வரி வடிவங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஓலைச்சுவடின்னு ஒன்று எழுத ஆரம்பித்தோம். சரி, ஓலைச்சுவடி அழிஞ்சு போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நூலாக மாற்றினோம். இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா டெக்னாலஜின்னு ஒன்று நம்ம கைக்கு வந்துருச்சு. நம்ம மொழிக்கு டெக்னாலஜின்னு வந்ததுக்கப்புறம் நான் ஆவணப்படுத்துகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு ஃபோல்டராவோ ஒரு இணையத்திலையோ நான் வைக்கும்போது அது அழியாது. நான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக அதை பகிர்ந்துக்க முடியுது. இப்போ ஜப்பானில் இருக்கானா கூட அவனுக்கு என் தமிழ் மொழியை சார்ந்து ஒரு கட்டுரை எழுதுறனோ இல்லை ஒரு கவிதை எழுதுறனோ எதாக இருந்தாலும் என்னால் சுலபமாக அதை பகிர்ந்துக்க முடியுது. அதை நான் விளம்பரமாகவும் செய்யலாம். அப்போ இந்த தொழில்நுட்பத்தையும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பல தொடர்புகள் மூலிமாவும் என்னோடய மொழியை என்னால் காத்துக்க முடியுது. அதே போல் இங்கே மொழி இந்த தாய்மொழியை வட்டார வழக்கத்திலேருந்தே அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வட்டார வழக்கில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னாவே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருந்தே நம்மளோட தாய்மொழி பற்று ஒரு பயத்துக்கு உள்ளாக்கப்படுது, ஒரு பயமாகவும் ஒரு கேவலமாகவும் ஆக்கப்படுது. இப்போ என்னென்னா, இப்போ எங்கள் ஊர் சைடு ஆற்காடு வேலூர் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உட்கார் குந்து தின்னியா 12 அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, 12 அப்படின்னு சொல்லி நாங்கள் 12 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அங்கேருந்தே ஒரு வட்டார வழக்கே அங்கேருந்து அழிஞ்சு போகுது. அப்படிங்கிற போது நான் எப்படி அதாவது நம்மளோட தாய்மொழியில் நம்மளால் தைரியமாக பேச முடியும்? வெளியே வந்து என்னால் பேச முடியல. இப்போ இந்த சமூகமும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்கட்டும், இப்படி இந்த தமிழ் மொழியை பற்றி கிண்டலாவோ அல்லது கேலியாவோ பேசக்கூடிய ஆட்கள் மூலிமா என்னோட பயம் வெளியே வருது. அந்த பயத்தின் மூலிமா இங்கே நிறைய பேர் பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் என்னோட மொழியை பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் இந்த மொழி பற்று குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ அந்த பயத்தை எது உங்களுக்கு ஊட்டியதுங்கிறதையும் நம்ம இந்த சூழலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன்னா தமிழ் வந்து விவரம் விளைந்த மண்ணு நிறைய விஷயங்களை பேசுகிறோம். 5000 இல்லை காலம் தோன்றிய காலத்துலேருந்து தமிழ்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பின்னோக்கி நம்ம பார்த்தோம். எத்தனை வகையான நிலங்கள் இருந்து, என்ன வகையான மனிதர்கள் வாழ்ந்தாங்க, எத்தனை வகையான நூல்கள் இருந்து, எத்தனை வகையான இலக்கியங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் பின்னோக்கி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு இடத்தையோ ஒரு தளத்தையோ நம்ம பெற்றோர்களோ இல்லை சமூகமோ இல்லை அரசாங்கமோ உருவாக்கி கொடுத்துருக்குன்னு பார்த்தா அது குறைஞ்சிட்டே வரது பார்க்குதே இருக்குது. சில தனியார் அமைப்புகள், சில தனியார் நிறுவனங்கள், சில தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மேல் காதல் கொண்டவர்கள் எல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிட்டே வர மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இணையத்தில் செய்யலாம், நிச்சயமாக அந்த பதிவுகள் நிச்சயமாக செய்யலாம், பப்ளிஷ் பண்ணுறது. அது வந்து புத்தகம் தான், ஒரு புத்தக வடிவில் தான் வரணும்னு கிடையாது. இன்றைக்கி இதிலே நிறைய வர்ற பட்சத்தில் எழுதுறீங்களாங்கிறது தான் அவர் கேட்குறாரு. அது எந்த ரூபத்தில் செய்கிறீங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடையாது. நம்ம செய்கிறோமா, அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை போடுறோமா, அப்படி மிக குறைவாக இருக்கிறதா, செய்கிறோம் போதுமானாலும் செய்கிறோமாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் அதாவது நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி சென்னை வரும்போது நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கும் போது
இப்படி நம்மளோட ஒர்க்கர்ஸ் கூட எம்ப்ளாயிஸ் கூட பேசும்போது ஏன் லம்பி போகிற அப்படின்பேன், ஏன் லாந்திகிட்டே இருக்கேன்பேன். அதுக்கான அர்த்தங்கள் அவங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அப்படின்னா என்னன்னு சொல்லி அவங்க இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு கேலியாக தான் பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட லாங்குவேஜ் இன்னொரு இடத்துல அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்கே எப்படி பேசுகிறாங்களோ அப்படி நான் என்ன மாற்றிக்கிட்டேன். இப்போ நான் எங்கே போனாலும் எந்த இடத்துல எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன மாற்றிக்குவேன். அதே சமயம் என் ஊர் போனேன்னா என் மக்கள்கிட்ட என்னெல்லாம் நீ பண்ணுற அப்படி தான் நான் பேசுவேன். அப்படி தான் நம்ம வளர்க்கணுமே தவிர நான் பயமாக இருக்குன்னு நீங்கள் ஒரு சமயமும் நீங்கள் எண்ணக்கூடாது. இல்ல தமிழோட அற்புதம் என்னன்னு கேட்டா அந்தந்த வட்டார வழக்க முடியும். ஏன்னா தமிழ் ஏன் இன்னும் செழுமையாகவும் வளமையும் பல்வேறு காலங்களை கடந்திருக்குன்னு கேட்டா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுல உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தமிழ்ல இருக்குது. அதுல பார்க்க தான் பாருங்க அது என்ன ஏன் குறைஞ்சிட்டே வருது, அது மேல பற்றி ஏன் குறைஞ்சிட்டு கேட்டா சர்வைவல். சார் ரெண்டாவது பொறுப்புக்காக மொழி மேல காம்ப்ரமைஸ் பண்ற விஷயம் தான் அது. தமிழை நேசிக்கிறவர்கள், சுவாசிக்கிறவர்கள், தமிழ் என்ற காலத்திலே அழிஞ்சு கூட ஆத்மார்த்தமாக விரும்புகிறவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் பலன் பெறலையா, பப்ளிஷ் பண்றதுனால காசு வருதா லாஸ் வருதாங்கிறது பார்க்காம செஞ்சுட்டு இருக்க மக்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்காங்க. நிறுவனங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கு. பட் பொதுமக்களாக அனைவரும் சேர்ந்து, சமூகத்தில் இருக்க அனைவரும் சேர்ந்து இந்த உணர்வோடு நம்ம தமிழில் பயணிக்கிறோமா? முடிஞ்ச அளவுக்கு தமிழை எல்லா இடத்துலையும் பேசுகிறோமா? அன்றைய காலகட்டத்தில் விளம்பரம் தேவைப்படுற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் விளம்பரம் ஆயிடுச்சு அதுக்கு, இல்லைங்களா? பற்று இருக்கிற பட்சத்தில் விளம்பரங்கிறது ஆட்டோமேட்டிக்காக விளம்பரம் எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது, சரிங்களா? அதனால் இது ரெண்டுத்துக்கு உண்டான ஒரு சமநிலையில் நம்ம இருக்க வேண்டிய ஒரு முக்கியம் பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள் சார். முதல்ல நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே தமிழ் பற்று இல்லாதவங்க கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாருமே தமிழுக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம். என்ன பேசுகிறோம், தம்பி ஒரு விளம்பரம் அப்படின்னு போகும்போது தான் நீங்கள் விளம்பரத்துக்காக மட்டும்தான் நீங்கள் தமிழையோ தாய்மொழியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கறது தான் நாங்க பேச வரோம். நிறைய ரீல்ஸ் அப்படித்தான் நடக்குது. செய்வதற்கு உண்டான என்ன விஷயத்துக்காக செய்யறோமோ அதை தாண்டி இதுதான் அதிகமான ப்ரொஜெக்ஷன் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து தன்னை முன்னாடி செலுத்துற மாதிரி இருக்கு. அதனால தான் அந்த சந்தேகம் வருது. உண்மைதான். இப்போ இருக்க இளைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ நான் வந்து ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறேன், பாண்டியர்களை பற்றி பேசி அதை ஒரு ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்களே தவிர்த்து அவங்க வந்து உண்மையாவே அவங்க மேல பற்றா இருக்கிறாங்களான்றது கேள்விக்குறிதான். இல்ல அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதே 4 பேர் பேசுறாங்க, அதை போட்டு எனக்கு தெரியும் காமிச்சிக்கிறேன். அத சொல்ல வரீங்க. என் மேல பற்று இருக்கு அப்படி அதை விளம்பரமா காமிச்சிக்கிறாங்க. தமிழ் எனக்கும் தமிழ் தெரியுதுன்னு ஒரு விளம்பரமா காமிச்சிக்கிறாங்களே தவிர்த்து அவங்க வந்துட்டு உண்மையாவே வந்து அது ஒரு நாகரிக உண்மையாவே ஒரு பற்றா இருக்காங்களா அப்படின்னா இல்லன்றதுதான் ஒரு அந்த படம் போறவங்களை பத்தி ராஜராஜ சோழனை பத்தி 10 லைன் பேசினா பேச முடியாது அவங்களால. ஆமா, அவங்கள பத்தி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விளம்பரத்துக்காக மட்டும் பண்றாங்க. ஓகே. பராசக்தின்ற படம் வரலன்னா ஒரு மொழிக்காக ஒரு போராட்டம் நடந்திருக்குன்றதே இங்கே பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதில் பல பேர் உயிர் நீத்திருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்காது. அதே மாதிரி தான் அதில் உயிர் நீத்தவங்க எத்தனை பேர் சனிக்கிழமை தோறும் மாதந்தோறும் சனிக்கிழமையில் மேடவாக்கத்தில் தமிழ் கலம்ன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. எத்தனை பேர் தமிழ் பற்றோட அந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க? அப்படியே கலந்துக்கிட்டாலும் மொபைல் எடுத்துக்கிறாங்க, தான் பேசுகிற ஒரு விஷயத்த ஒரு குறுஞ்செய்தியாக வந்து எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, வாங்கிக்கிறாங்க. இது மட்டும் தான் பண்றாங்க. மொழி பற்று இல்லாம இருக்கிறாங்க. உண்மையான பற்றை தாண்டி விளம்பரத்துக்காக மட்டும் செய்றாங்கற பார்வையை நான் பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். நம்ம வேற்று மொழி பேசுகிறவங்கள நம்ம பார்க்குற பார்வையை நம்ம மாற்றிக்கணும். அது ஒரு மொழி மட்டும்தான், ஆனால் நம்ம அதை அறிவாக எடுத்துக்கிறோம். வேற்று மொழியில் பேசுகிறவங்க தான் அறிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சரளமாக ஆங்கிலத்தில் பேசுனாங்கன்னா அவங்க தான் இப்போ அறிவானவங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். நீ தமிழ் படிக்கிறியா அப்படின்னு மற்றவங்கள நம்ம மொழியை நம்மளே ஏளனப்படுத்துறதை நிறுத்திக்கணும். அப்படி நம்ம பண்ணோன்னா நம்மளோட மொழி பற்றி இன்னும் வளரும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. சிறப்பு சிறப்பு. இப்போ உள்ள யதார்த்தமான நிலைமை தமிழுக்கு வந்து விளம்பரம் தான். அது நிறைய பேர் அது வந்து விளம்பரத்துக்கு தான் இது பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மரத்தமிழன், பச்சை தமிழன், வெள்ளைத்தமிழன் நிறைய பேர் அதை வச்சு அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு தான் தமிழை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ யதார்த்தமான சூழ்நிலை இதுதான். இப்போ ஆசிரியர் பல பேர் அவங்க நிறைய கேள்வி முன் வச்சாங்க. ஏன் வந்து அதை ரீல்ஸாக எடுத்து போடுறீங்க, ஏன் விளம்பரமாக்குறீங்க அப்படியாவது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து ஜென்சி ஜென்ரேஷன் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கையில் இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அட்லீஸ்ட் அந்த மூலயமாவது தமிழ் மொழி வளராதா அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் தான் வந்து நிறையவே இருக்குது. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எழுத்து மூலயமா காட்டலாம். பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க. நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். தமிழ் மொழிக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ் எடுத்து படிக்கணும் நான் விருப்பப்பட்டேன். ஆனால் பல காரணங்களால் அது தடைப்பட்டது. இன்றைக்கி இயற்பியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளர் தொல்லியல் துறையில் பண்ணிகிட்ருக்கேன். இதன் மூலமாக நம்முடைய தமிழ் மொழிக்கு எதையாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அந்த ஒரு குறிக்கோளை தான் நான் இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு சிறிய பதிவு மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்மொழி வந்து நம்மளோட உயிரோட கலந்த ஒரு மொழி. தாய்ப்பால் இல்லை, தாய்ப்பால் அதெல்லாம் நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தேன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட உணர்வு எப்படி அப்படின்னா, வலிக்கும் பொழுது ஆ என்று நாம் கத்தக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி தான். அதே மாதிரி சிரிப்பு வரும்பொழுது ஈ என்று சிரிக்கிறோம். காரம் நம்முடைய உதடுகளில் பட்டால் ஊ என்று ஊதுகிறோம். அதே போல் கோபம் வரும்போது ஏ என்று கத்துகிறோம்.
வெட்கப்படும் போது ஐயோ ஐ என்று நம்முடைய நாவினில் உலாவுகிறது. அதே போல் ஆச்சரியம் வரும்போது ஓ ஓ என்று நாம் சொல்லுகிறோம். வக்கனை வரும்போது அவ் என்று மற்றவர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம். அதே போல் விக்கல் வரும்போது அக்கு என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு மொழி விளம்பரத்திற்கான மொழி அல்ல. நம் சிறு வயதிலிருந்தே நம்ம தாய்ப்பால் உணர்வோடு ஒன்றிய மொழி தான், உணர்வோடு கலர்ந்த மொழி, அது நம்முடைய தமிழ் மொழியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை நான் சிறப்பு நிறைய விஷயங்களை இது வரைக்கும் பேசினோம். இன்றைய சூழலில் உண்மையான தமிழ் பற்று இருக்கிறதா, இல்லை விளம்பரத்திற்காக மட்டும் தமிழ் மேல் பற்று இருப்பது போல காமிக்கிறோமாங்கிறத பற்றி பேசினோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அப்படின்னு நிறைய தளங்கள்லேருந்து தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து கூட்டி கழித்து பார்க்குறப்பன்னு கேட்டால் எல்லாருக்கும் பற்று இருக்கிறது. பட் எந்த அளவுக்கு பற்று இருக்கிறது? தமிழை பற்றி பேச வேண்டும் நினைக்கிறோம், பட் தமிழிலே பேசுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இந்த கலப்பெல்லாம் ஏன் வந்துச்சு, இல்லை எப்படி நம்ம மாற்றிக்க முடியும்? நண்பர் சொன்ன மாதிரி காலத்திற்கு ஏற்ப எல்லா விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மொழியை வேறு வேறு வடிவம் பெறுகிறது, பல்வேறு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா, அந்த நிலைக்கு தமிழை உயர்த்தி இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை பற்றி மேலும் தகவல்களை தருவதற்காகவும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் 2 தமிழ் பேரறிஞர்களை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் சொல்லாயுதம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி. அழகே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு பாடல். இப்போ நின்றுக்கிற நேரத்தில் அது யோசித்தேன் நான். ஏன்னா 2 தமிழ் ஆளுமைகள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக முற்றிலுமாக தன்னை தமிழுக்கு அர்ப்பணித்த 2 உயர்ந்த ஆளுமைகளை இந்த அரங்கத்திற்கு வரவேற்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக வ.மு. சேதுராமன் அவர்களுடைய புதல்வர் திரு திருவள்ளுவர். சேதுராமனை அவர்களை தமிழையும் அவருடைய மீசையும் மறக்க முடியாத ஒரு மாண்பு. தமிழ் மீது அவ்வளவு பற்று கொண்டவர், தமிழுக்கு அவ்வளவு பங்காற்றியவர். ஸோ அவருடைய புதல்வர் திருவள்ளுவர் அவர்கள் அவருடைய பாதம் பற்றி தமிழ் பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளாக தமிழ் பத்திரிகையும் நடத்தி கொண்டிருக்கிறார். 25 நூட்களுக்கு மேலாக எழுதிய ஒரு ஆளுமையை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. ஐயா, உங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணியிலும் சமூக பணியிலும் முற்றிலுமாக தன்னை ஒருங்கிணைத்து இன்றும் தமிழோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற, என்றும் இனியவராகவும் இளையராகவும் மாணவர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தமிழ் பேராசிரியர் SRM தமிழ் மையத்தினுடைய தலைவர் திரு கருணாகரசன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. தமிழ் பேசினாலே மனசு ஒரு குதூகலமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ பற்று விளம்பரம் என்ற 2 பார்வைகள் இருந்தாலும் அதை தாண்டி தமிழ் மேல் இருக்கின்ற அந்த காதலாலும் அந்த ஆசையினாலும் அந்த வாஞ்சையினாலும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக சென்று கொண்டிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. முதலாக ஐயா திருவள்ளுவர்களை தங்களுடைய மேலான கருத்துக்களை எடுத்துரைக்க பணிவோடு அழைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இருபுறமும் வேறு வேறு கருத்துக்களை உள்ள பெருமக்களை அமர வைத்தாலும் அத்தனை பேருமே பேசின பேச்சு தமிழ் இன்னும் வரலையே வரலையே வரலையேன்னு தான் இருந்துச்சு. அவங்க இயக்கங்கள் எங்களுக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே உணரப்பட்டு, என் அருமை தந்தையர் பெருங்கவிக்கோ அவர்கள் வ.மு. சேதுராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாளே ஒப்புவித்தவர். உங்களுடைய இயக்கங்களுக்கு விடை காண்பதற்கு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தியவர். 1993ஆம் ஆண்டு அவர் தமிழாசிரியர் இருந்தார். அந்த பணியை துறந்துட்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணமாக 100 தமிழர்களை அழைத்து கொண்டு மேடையில் பேசலை, உங்கள்கிட்ட வாதம் பண்ணலை, மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு போனார். மக்கள்கிட்ட கொண்டு யார் தொடங்கி வச்சது? நமது முத்தமிழ் கியாப்பே விஸ்வநாதம், நமது ஐயா நீதியரசர் வேணுகோபால், அன்னைக்கு மேலை உறுப்பினராக இருந்த நம்ம சங்கரலிங்கனார், இவங்கெல்லாம் தொடங்கி வச்சு அங்கேருந்து நாங்கள் 100 தமிழறிஞர்கள் ஐயாவுடைய சிறுவடி நோக இங்கே வரும்போது கால்கள்லாம் அப்படியே பெயர்ந்துருச்சு. அவருக்கு 1330 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட 50 நாட்கள் நடந்து வந்திருக்கோம். அப்போ இப்படி மேடை போட்டு நம்ம பேசலை, இப்படி தொலைக்காட்சிகளில் பேசலை, மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த மக்கள் உண்மையிலே தமிழில் ஆர்வமாக இருக்கிறார்கள் இன்றும் இன்றும். ஏன்னா அது அதை தொடர்ந்து ஊர்தி பயணமாக வர்றோம்.
சென்ற ஆண்டு வரைக்கும் 33 ஆண்டுகள் என் அருமை தந்தையர் பெருங்கவிக்கோ அவர்கள் குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஊர்தி பயணமாக வந்தாங்க. சென்ற ஆண்டு போன ஜூலையில் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் ஐயா கூட வந்த அறிஞர்களை, யாராவது ஒருத்தர் வாங்கய்யா, அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மள்கிட்ட பேசியிருக்கிற எந்த பயனும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணேன், சரி யார் வராதால நான் ஊர்தி பயணமாக குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் வந்தேன். பெருமக்களே உங்களுக்கு இருபுறமும் இருக்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன், நம்ம மக்கள் மொழிக்கு அந்நியமாக இருக்கிறார்கள். இந்த மொழி அழிந்து விடக்கூடாது என்று அவர்கள் தன் தேகத்தை தந்த நாட்டில், தீக்கு தன்னுடைய உடலை தந்த நாட்டில் மிக அந்நியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் சும்மா நான் படித்ததை சொல்லலை, சும்மா நான் அறிந்ததை சொல்லலை, நான் கண்டதை சொல்கிறேன். அதே உணர்வு இந்த மக்கள்கிட்ட இருக்குது. இங்கே உட்கார்ந்துருக்க பெருமக்களுடைய இயக்கம்லாம் தமிழ் வரலையேங்கிறது தான். அந்த பக்கம் பார்த்தா எந்த நிலைகளில் தமிழ் உயர்ந்து இருக்குன்னு பட்டியலிடுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் உலகம் பூரா பயணிக்கிறேன் என்னோட அருமை தந்தையினுடைய தடத்தில். சென்ற நவம்பர் மாதம் கனடாவில் திருக்குறள் மாநாடு இருந்துச்சு. என்ன மாநாச்சு? திருக்குறள் மாநாடு. அது நடத்தினவர் லம்போதரன், ஒரு மருத்துவர், ஈழ மருத்துவர். நான் போயிருந்திருக்கும் போது நான் போகும்போது பார்க்குறேன், கிட்டத்தட்ட 1000 தமிழ் குடிகள், 1000 தமிழ் குடிகள் வந்து சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்போ திருவள்ளுவர் பெருமானுடைய படத்தை அப்படி கையில் தாங்கிக்கிட்டு அப்படியே மேடைக்கு போய் அவரை வச்சு வணங்கி, என்ன மாதிரி தமிழ் பொழிவுகள்! எல்லாம் நம்ம தமிழர்களுங்க. எல்லாம் ஒரு சொல் ஆங்கிலம் கிடையாது, ஒரு சொல் ஆங்கிலம் கிடையாது. அவ்வளவு தமிழ் பொழிவு. எங்கே கனடாவில், டொரண்டோவில். ஏன் இந்த நாட்டில் அமைக்க முடியாதா இவ்வளோ உணர்வு உள்ள என் அன்பு செல்வங்களை வச்சு? நீங்களாம் தமிழ் வரல ஏங்குறீங்களையா? ஏன் அமைக்க முடியாதா? இன்னொரு செய்தி, சுவிட்சர்லாண்டில் திருவள்ளுவர் திருநாள் நடத்துகிறாங்க, வள்ளுவன் பாடசாலைன்னு. அவங்க என்னை கூப்பிட்றாங்க. அப்போ நான் போகிறேங்க. அங்கே போகும்போது திருவள்ளுவரை பல்லக்கில் வச்சு இவங்கெல்லாம் திருக்குறள் பாடி அந்த மேடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே? சுவிட்சர்லாண்டில் மேடைக்கு கொண்டு போகிறாங்க. மேடைக்கு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் அங்கே தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க மொழி உணர்ச்சியோட, தமிழ் மேலே இருக்க பற்றோட, தமிழ் மொழிக்கு நம்ம விட்டுறக்கூடாது, பண்பாட்டை விட்டுறக்கூடாது உணர்வோட அங்கே அவங்க கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம் அத்தனை எடுத்துறாங்க. அத்தனையும் அந்த சுவிட்சர்லாந்தில் வாழ்கிற பிள்ளைகள், நம்ம இந்திய ஈழ பிள்ளைகள் பேசுதுங்க. அற்புதமான பேச்சு, ஒரு கலப்பில்லாத பேச்சு, ஆங்கில கலப்பில்லாத பேச்சு. எப்படி அங்கே முடிஞ்சது? பற்று. இன்னைக்கு இவ்வளோ காலமும் மொழி சிதையாம இலக்கண வரம்புகளோட அவ்வளவு நிற்குதா? ஏன் நிற்குது? அத்தனை அறிஞர்கள் இந்த மொழியை காப்பாற்றிருக்காங்க. அந்த வரிசையில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இதோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். இன்னைக்கு எத்தனையோ பட்டிமன்றம், இது சரிதா. மொழிக்காக நீங்களாம் பேசுறீங்க பாருங்க. நீங்களாம் வணங்கப்பட வேண்டியவர்கள். உங்களால தான் இந்த மொழியை வாழ வைக்க முடியும். ஏன்னா நம்ம கனடாவில் வாழ வைக்கிறான், சுவிட்சர்லாந்து வாழ வைக்கிறான், மலேசியாவில் வாழ வைக்கிறான், அமெரிக்காவில் வாழ வைக்கிறான். ஏன் இந்த தமிழ்நாட்டில் முடியாது? ஏன்னா நாம் உணர்வோடையும் உணர்ச்சியோடையும் கொண்டு போகணும். எதிர்மறையாக யாரையும் பேசாதீங்க. நம்ம உணர்வுகளுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னு இணைத்து கொண்டு வரதுக்கு பாருங்க. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர், நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றா. என்ன மாதிரி சொல்லியிருக்கான் ஐயன் வள்ளுவர். சும்மா வேண்டாத சொல்லி பிரிக்காதீங்க. நன்மையை சொல்லி கூட்டக்கூடிய வலிமையை நீங்கள் பெறுங்க. இந்த வலிமையை பெற்றீங்கன்னா இந்த மொழியவோ, இந்த மனிதர்களையோ, நீங்கள் தமிழர்களையோ எந்த விதத்திலும், இன்னைக்கு தமிழ் உங்கள் இந்திய மொழி இல்லை, உலக மொழி. தமிழ் உலக மொழி. தமிழர்கள் உலக நாடுகளில் அமைச்சர்களாகவும், சட்டமன்ற உறுப்பினர்களாகவும், பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவிலையும் இருக்கிறாங்க. அவ்வளோ. நீங்கள் தமிழை சாதாரணமாக நினைக்காதீங்க, தமிழை உலக மொழின்னு நினைங்க. ஆங்கிலத்தை மிஞ்சி போகுது அது. ஆங்கிலம் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் போகிறீங்க. ஆனால் வேலை வாய்ப்புக்கு போனால் கூட அவங்க நம்ம தமிழர்கள் இப்போ கூட ஃபெட்னான அமைப்பு அமெரிக்காவில் நடத்துங்க. எல்லா தமிழரும் இங்கே போகிறாங்க. அமெரிக்காவில் ஐயாவும் போயிருப்பார், பேரரசு ஐயாவும். ஏன்னா அவ்வளவு பெருமைக்குரிய மொழி இந்த மொழி. இந்த மொழியை படிக்கலைன்னா நீங்கள் தான் இழக்கிறீங்க. 60க்கு முன்னாடி
எப்படி இருந்துச்சு நம்ம பேர்லாம்? நம்ம பேர்லாம் எப்படி இருந்துச்சு? தமிழில் இருந்துச்சு. வடமொழி பேராக இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து நாராயணசாமியாக இருந்தவர் என்ன ஆனார்? நெடுஞ்செழியன் ஆனார். இப்படி தமிழர்கள்லாம் தமிழ் பேரை மாற்றின மாண்புக்குரிய இடம் இது. நம்ம தமிழ் பேரை மாறிய இன்னைக்கு வந்து நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வந்திருக்கவங்க கூட சொல்கிறேன், தமிழ் பேரை வைக்கிறதுக்கு மக்களுக்கு அறியாமையில நீக்குங்க. இது நம்ம சும்மா பேசுறதுனால நடக்காது. முதல்ல நீங்கள், அப்புறம் உங்களோட சுற்றம், அப்புறம் உங்கள் சமூகம், இவ்வளவு நீங்கள் மாற்றினா எளிமையாக இருக்கும். என் பேர் என்ன? திருவள்ளுவர். யார் வச்சது? என் அருமை தந்தையர் பெருங்கவி. என் தம்பி பேர் என்ன? கவியரசன். என் தங்கை பேர் என்ன? பூங்கொடி. என்ன இன்னொரு தம்பி இருக்காரு, ஆண்டவர், தெரியும், பேராசிரியர் முதல்வராக இருக்காரு கன்சாயடு கல்லூரியில். இன்னொரு தமிழ்மணிகண்டன். என் மகன் பேர் என்ன? அறிவன். இன்னொரு மகன் பேர் என்ன? அன்பன். இதெல்லாம் வந்து என் தந்தை எனக்கு ஊட்டியதை நான். இப்போ நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது உங்கள் கடமை, உங்களுடைய கடமை, உங்கள் கடமை. இதை வந்து யார்ட்டையும் போக தேவையில்லை. நாம் தமிழர்கள், இந்த தமிழ் மண்ணில் வாழ்பவர்கள், இந்த தமிழ் நிலத்தை உடைய காற்றை சுவாசிப்பவர்கள், இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் நன்றியா இருப்பது கடமை. இதில் வந்து மீறினோம்னா நன்றி கெட்டவர்கள். என் நன்றி கொன்றார் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். அதனால இந்த மொழிக்கு நன்றியா இருங்க தோழர்களே, மொழிக்கு நன்றியா இருங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உரை. உரைன்னு சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளே வாங்கிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு அற்புதமான தமிழையும் அது சார்ந்த கருத்துக்களையும் கேட்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தமிழ் இருந்திருக்கு. நம்ம 365 நாள் இது மாதிரி பேச வேண்டிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கூட்டங்களில் பேசுறது கடினமாக இருந்தால் கூட உலகம் எங்கும் தமிழ் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஏன் அது பிறந்த மண்ணில் தவிக்கின்றது அப்படிங்கிற ஆற்றாமையும் சொன்னார். அடுத்ததாக தமிழ் பேராசிரியர் முனைவர் திரு கருநாகராசன் அவர்கள் அவருடைய பார்வைகளை முன்வைப்பார். செந்தமிழே உயிரே நெருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா வாமுசே அவர்கள் ஆற்றிய தமிழ் பணியை நான் நன்கு அறிவேன், அவரோடு நெருங்கி பழகியவன். உள்ளபடியே ஐயா அவர்கள் ஆற்றிய உரை நம்ம அன்னைக்கு வலு சேர்க்குற மாதிரி தான் பேசினாங்க. ஏன்னா அப்படி தான் பேசி ஆகணும். வந்து விளம்பரத்துக்கு என்று சொல்வதை காட்டிலும் உண்மையிலேயே தமிழ் பற்று நமக்கு இருக்க வேண்டும் என்ற செய்தியை மிக அருமையாக வலியுறுத்தினார்கள். இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்திலையுமே தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களுக்கு தமிழ் பற்று இருக்குது என்ற உண்மையை நான் உறுதிப்படுத்துவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். அங்கே அந்த அணியில் பேசுகிறவங்களுடைய எல்லா கருத்துக்கையும் நான் மறுக்க விரும்பலை. பாரதியார் இல்லை, பாரதியார் கவிதை இருக்கிறது. பாரதிதாசன் இல்லை, பாரதிதாசன் கவிதை இருக்கிறது. நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் அவர்கள் அற்புதமாக வடித்து சென்ற பாசுரங்கள் இருக்கின்றன. எந்த உணர்வோடு எந்த பற்றோடு அவர்கள் அந்த பாசுரங்களை வடித்தார்களோ அதை படிக்கின்ற நமக்கு அந்த பற்று ஏற்படணும். அவர்கள் ஏன் வடித்தார்கள்? இறைவன் மீது உள்ள அன்பை பக்தியை காட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் உள்ளத்திலே ஊறியிருந்த தமிழ் பற்றையும் வெளிக்காட்டுகின்ற விதத்தில்தான் அந்த அற்புதமான பாசுரங்களை வடித்தார்கள். எனவே அதை படிக்கின்ற பொழுது நமக்கும் அந்த இறைப்பற்று மட்டும் வந்தால் போதாது, அந்த தமிழ் பற்று நமக்கு வரணும். அது வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் பாரதியார், பாரதிதாசன், நாயன்மார்கள், ஆழ்வார்கள்லாம் பாசுரங்களை வடித்தார்கள். திருவள்ளுவர் இன்று நம்மிடையே இல்லை, ஆனால் வடித்து சென்ற அற்புதமான குரல் இருக்கிறது. எனவே அந்த குரல் எந்த காலத்துக்கு வாழுமோ அது வரைக்கும் திருவள்ளுவரும் வாழ்வார். அதான் உண்மை. அதே மாதிரி தாய்மொழியிலேயே சிந்திக்கிறாங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. உளவியல் அறிஞர்கள் பலர் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்காங்க. எத்தனை மொழியை ஒருத்தர் படிச்சிருந்தாலும் தாய்மொழியில் தான் முதல்ல சிந்திக்கிறாங்க. இப்போ ட்ரீ அப்படிங்கிற ஆங்கில சொல்ல நீங்கள் பார்த்தா கூட, ஒரு குழந்தை ஆங்கிலத்தை படித்தா கூட முதல்ல இலைகள், செடிகள், காய்கள், கனிகள் உள்ள மரம் என்ற அந்த உணர்வு தான் குழந்தைக்கு முதல்ல வரும். முதல்ல தாய்மொழி தான் அதுக்கு சிந்தறிய தோன்றும். பிறகுதான் அதுக்கு ஆங்கிலமா வேறு மொழியா அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். எனவே எல்லா குழந்தைகளும் ஆரம்பத்தில் சிந்திக்கிறது தாய்மொழியில் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கின்றார்கள், மலேசியாவில் மட்டும் வாழ்கின்றார்கள் என்று.
அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் பார்த்தேன். நம்மள அறியாமல் நம்ம வந்து காப்பின்னு சொன்னால் கூட ஏன் அதுக்கு தமிழ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்னையே கேட்டாங்க. எனவே ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள், இலங்கையிலிருந்து பிற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் கூட தூய தமிழில் பேசுகிறாங்க, தூய தமிழ் இதழ் நடத்துகிறாங்க. நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை காட்டுகின்ற விதத்தில் அங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் கல்வி சொல்லித் தராங்க. நம்முடைய கலைகளை அங்கே பயிற்றுவிக்கின்றார்கள். ஆனால் என்ன சாபக்கேடு அப்படின்னாக்க, எந்த நாட்டில் இந்த மொழி பிறந்துச்சோ அந்த நாட்டில் தான் இருக்கிறவங்களுக்கு தமிழ் பற்று குறைஞ்சிருக்குது. அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லாமல் தவிர தமிழ் பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரதியார் இளைஞர்களை பார்த்து சொன்னார், வருகின்ற பாரதம் போகின்ற பாரதம்னு 2 கவிதை எழுதினார். இந்த நாட்டுக்கு எவனெல்லாம் தேவையோ அவனெல்லாம் வருகின்ற பாரதம்னு வரவேற்றார். இந்த நாட்டுக்கு எவனெல்லாம் தேவையில்லையோ அவனெல்லாம் போகின்ற பாரதம் அப்படின்னு போக சொன்னார். அதில் போகின்ற பாரதம் சொல்லுவார், வேறு வேறு பாசைகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 அப்படின்னு சொன்னார். நீ உலக மொழியெல்லாம் படிப்ப, ஆனால் உன் வீட்டு மொழியாகிய தாய்மொழியை படிக்க மாட்டா. இப்படிப்பட்ட ஆள் நீங்கள் இருக்கிற காட்டு நாட்டை விட்டே போயிரு அப்படின்னு சொன்னார். வேறு வேறு பாசைகள் கற்பாய் நீ வீட்டு வார்த்தை கற்கிலாய் போ 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 என்று சொன்னார். அவர் எதிர்மறையாக சொன்னார். பாவேந்தர் பாரதிதாசன் அதை நேர்முறையாக சொன்னார். ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வீர் அப்படின்னு சொன்னார். நீ எந்த மொழியோ படி, ஆனால் ஆங்கிலத்தை படித்தாலும் சரி எந்த மொழியோ படித்தாலும் சரி உன்னுடைய தாய்மொழியை உயிராக நினை. உன்னுடைய தாய்மொழி உனக்கு உயிர். உடை மற்றதெல்லாம் வந்து மற்ற மொழி. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எத்தனை மொழியை படிக்கணுமோ படிச்சுட்டு போ. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது எங்கும் காணோன்னு பாரதியார் சொன்னார்னா அவர் தமிழ் மட்டும் படித்தவர் இல்லை, பல மொழியை படித்தவர். அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மொழிகளை விட தமிழ் மொழி சிறந்தது என்று சொன்னார். பாவேந்தர் உருகி உருகி சொன்னார், இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தரல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழன்று வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். அன்னைக்கே இந்த விவாத அரங்கத்துக்கு அன்னைக்கே பாவேந்தர் போல் சொல்லியிருக்காரு. நனியுண்டு நனியுண்டு காதல், தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தமிழ் பற்றி இயல்பாக இருக்குது, அது சந்தேகமே இல்லை. சங்க காலத்து பொற்காலம்னு சொல்லிகிட்டு இருக்கான். என்ன காரணம்? அந்த ஆட்சி செய்த அரசர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள், நல்லாட்சி செய்தார்கள், மக்கள் நன்கு வாழ்ந்தார்கள், அறவழி வாழ்க்கை நடத்தினார்கள். அதெல்லாம் விட தமிழ் மொழியை உயிராக எண்ணி போற்றினார்கள், தமிழ் புலவர்களை ஆதரித்தார்கள். தன்னுடைய ஆட்சி சிறப்பை காட்டிலும் தன்னை ஒரு தமிழ் புலவன் பாடமாட்டானா என்று அரசன் ஏங்கினான். அந்த அளவிற்கு தமிழ் பற்றோடு இருந்தார்கள். அதனால்தான் அந்த தமிழ் இலக்கியங்கள் வளர்ந்தன, புலவர்களெல்லாம் போற்றப்பட்டார்கள். அதை சங்ககாலம் பொற்காலம் அப்படிங்கிறான். இடையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன. களப்பிரர்கள் ஆண்டார்கள், பல்லவர்கள் ஆண்டார்கள், நாயக்கர்கள் ஆண்டார்கள், மராத்தியர்கள் ஆண்டார்கள், முகலாயர்கள் ஆண்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் தமிழினுடைய வளர்ச்சியில் எந்தவித தடையுமே ஏற்படவில்லை. ஆண்டவெல்லாம் தாய்மொழி தமிழ் அல்ல, வெவ்வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள்லாம் இங்கே ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கூட தமிழ் எந்தவித தாக்கத்திற்கும் ஆளாகாமல் வளர்ந்தது என்றால் அதுக்கு 2 காரணம். ஒன்று, தாய்மொழி பற்றுள்ள மக்கள். ஐயா சொன்ன மாதிரி மக்கள் இந்த நாட்டில் பிறந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்முடைய மொழி தமிழ் மொழி, மிகச்சிறந்த மொழி, உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. அதை தாய்மொழியாக பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த மொழியின் மீது நாம் பற்று செலுத்த வேண்டும், இந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, வெவ்வேறு ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தாலும் அவ்வப்போது தோன்றிய புலவர் பெருமக்கள், தமிழ் புலவர் பெருமக்கள் அற்புதமான இலக்கியங்களை படைத்தார்கள். எனவே தான் தமிழ் வளர்ந்தது. எனவே எப்படி தான் ஆட்சிகள் மாறினாலும் ஆட்சியாளர்கள் தமிழுக்கு உடன்பாடாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் பற்றுள்ளவராக இருக்கின்றார்கள் என்பதுதான். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழை வந்து தெய்வீக மொழி, டிவைன் லாங்குவேஜின்னு சொல்லுவாங்க.
அது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. தமிழுக்கு தெய்வீக மொழி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இருக்க இலக்கியங்களே முக்கால்வாசி பக்தி இலக்கியங்கள். அந்த பக்தி இலக்கியங்களை படைத்தவர்கள் எல்லாம் தான் எந்த இறைவன் மீது உள்ள அன்பை காட்டுவதற்கு, பக்தியை காட்டுவதற்கு இலக்கியங்கள் படைத்தார்களோ அதைவிட அதிகமாக தாய்மொழியின் மீது உள்ள பற்றையும் வெளிப்படுத்தினார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் கதை உங்களுக்கு தெரியும். திருமணம் நடக்கும்போது இறைவன் போய் தடுத்து ஆட்கொள்கிறாரு. வந்தவன் இறைவன் என்று அவருக்கு தெரியாது, யாரோ ஒருத்தன் அந்த கலெக்டாக பண்ணுறான்னு. கடைசியாக தான் தெரியுது வந்தவன் இறைவன் என்று. அப்போ இறைவன் சொல்கிறாரு, பாடு என்ன அப்படின்னு. எப்படி பாடுறது அப்படின்னு. என்ன திட்டுனேன், பித்தன்னு சொன்னாயில, பைத்தியக்காரன் சொன்னாயில, பாடு அப்படின்னாரு. அப்போ சொல்கிறாரு இறைவன் மற்ற நீ வன்மை பேசி வண்டொன்றன் என்னும் நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு என்றார் தூமறை பாயும் வாயார். என்னை திட்டினதானே, நீ திட்டினாலும் பரவாயில்ல, தமிழில் திட்டு, தமிழில் பாடு, சொற்றமிழ் பாடு என்றார் தூமறை பாடும் வாயார். அருணகிரிநாதர் சொல்கிறாரு, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். முருகனை பற்றி அருணகிரிநாதர் பாடுறாரு. வேறு தெலுங்கில் மலையாளத்தை திட்டினாக்கும் கையில் இருக்க வேலை வச்சு அடிச்சிடுவார் மண்டையில். ஒருத்தன் தமிழில் திட்டுறான் அப்படின்னாக்கும் பரவாயில்ல, தமிழில் திட்டுறான், எனக்கு உகந்த மொழி தமிழ், அந்த தமிழில் திட்டுறான் என்று அவனுக்கும் அருள் செய்வாராம். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்னு முருகனை பற்றி பாடுறாரு. இந்த நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு எவ்வாறு பக்தி உணர்வு இருந்ததோ, பக்தியில் பற்று இருந்ததோ, அதுபோது தமிழ் பற்று இருந்தது. மக்கள் தெளிவாக இருக்காங்க, மாணவர்கள் தெளிவாக இருக்காங்க, இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க. இடையில சில குழப்பங்கள் ஏற்படலாம், அதெல்லாம் தற்காலிகம். எனவே தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே தமிழ் பற்றி இருக்கிறது. அது இன்னமும் எப்போதும் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப வாயடைச்சு போய் நிற்கிற ஒரு சூழல் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து காதுக்கு ஒரு இனிமையான ஒரு தமிழ் அமுது. இரண்டு தமிழ் ஆளுமைகளுடைய கருத்துக்கள் நிறைய பின்னாடி நம்மளை கொண்டு போயிடுச்சுங்கிறத உணர முடியுது. வாயடைச்சி கேட்குறேன்னு நினைக்கிறேன். பேச 4000 கேட்க 4000 வேணும் காது தமிழை கேட்கணுன்னா. இந்த சாதாரணமாக உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஆற்றலும் வலிமையும் தமிழுக்கு இருக்குதுங்க. ரெண்டு தமிழ் ஆளுமைகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அத்தனை நூட்களை எழுதியிருக்காங்கன்னு, அத்தனை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் விஷயம். பொழைப்புக்காக தமிழை வச்சு பண்ணலை இவங்க ரெண்டு பேருங்கிறது நம்மளால் உணர முடியுங்கிறத பார்க்குறேன். இந்த உணர்வு நம்மளுக்குள்ளே எந்த இடத்துலாம் வருதோ, அது எங்கெல்லாம் சாத்தியமோ அதை நம்ம பயன்படுத்தணும். தமிழ் மொழியை நம்ம காக்கணும், மென்மேலும் வளர்க்கணுங்கிறது தான் ரெண்டு பேரோட பார்வையாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லாரோட பார்வையுமா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப அற்புதமான நிகழ்வு இது. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. பேசுறதுக்கு வார்த்தைகள் குறைவாக இருக்குது. நான் அப்படி தான் ஒரு உணர்வுபூர்வமாக அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இந்த தெளிந்த நல் அறிவு இருக்கின்ற வரை தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருத்துரையாளர்களுக்கும் 2 சிறப்பு விருந்தினர்கள், இந்த திருவள்ளுவர் அவர்களுக்கும் பேராசிரியர் கருணாகரன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.